ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தரக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம், கிரேவி பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் பாருங்கள், இந்த மிடில் வரும் உங்களுக்கு அது என்னதுன்ட்டு. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள், வெங்காயம், தக்காளி. வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் தக்காளினா வெங்காயம்னா 2, தக்காளி மீடியம் சைஸில் ஒரு 3 போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இடையில கிண்டி விட்டுங்க. பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, கேஸ் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண கத்திரிக்காய் போட்டிருக்கேன், கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம், நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். கத்திரிக்காய், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கும் போது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலா, சாம்பார் மசாலா, சாம்பாருக்கு நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல அது போட்டுக்கலாம். இல்லைன்னா சாம்பார் பொடி விற்கிது இல்லையா கடையில், அது கூட போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். குழம்பு மிளகாய் தூளும் போடலாம். இது ரெண்டுமே நல்லாயிருக்கும், 2 மசாலாவுமே இதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அது எல்லாமே மசாலாலாம் ஒன்று கூட ஒன்று சேரட்டும். நல்லா மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு பொருள் என்னன்னு சொன்னேன் இல்லையா, வேறு ஒன்றும் இல்லைங்க, பாசி பயிர் தான். அது குக்கரில் வச்சுருக்கேன். அது பாசி பயிர் கூட நம்ம இப்போ இந்த செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த குழம்பு, அதையும் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சா போதும். அது எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக தான். கத்திரிக்காய் அப்படி நார்மலாக வெந்துடும். மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு மூடி வச்சுட்டு நம்ம தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ் வந்து கேரட் பண்ணியிருக்கேன், கேரட் பொரியல். அதுக்கு தான் துருவிட்டுருக்கோம். துருவி முடிச்சுட்டு கேரட் பொரியல் பண்ணுவோம். அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பாடை வடிச்சுக்கலாம். வடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு கேரட் பொரியல், அவ்வளோதான், வடித்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கேரட் பொரியலுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சம் கேரட் தான் போட்டிருக்கேன் நான், அதனால் 3 பீஸ் போட்டிருக்கேன் கேரட்டு, 1/4 கிலோ கேரட்டு. அதுக்கு நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. நீங்கள் இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றனால காரம் கம்மியாக வேணுன்றதுக்காக 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா பெரிய பச்சை மிளகாவே நீங்கள் போடலாம். நான் இருக்கிறதுலே குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சு. ஆயில் சேர்த்துக்கோங்க. எப்பயும் போல தான் ஆயில் சேர்த்து கடுகு உளுத்தம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே கேரட் போட்டு லேசாக தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்தா தான் நமக்கு வந்து நல்லா வெந்து வரும். தண்ணி தெளிக்காமலும் வேக விடுவாங்க ஒரு சிலர், அது வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. நமக்கு நல்லா சாஃப்டாக வேணும்னா நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கிட்டா தான் நல்லது. வெங்காயம் வதங்கும் போதே இதுக்கு தேவையான சால்ட்டு நீங்கள் போட்டுருங்க. இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால், எந்த ஒரு சமையல்லையுமே நம்ம மஞ்சத்தூள் போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது, மங்களகரமானதுன்னு கூட. மஞ்சள் வந்து உடம்புக்கும் நல்லது, அதனால் எல்லா சமையலுமே மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வதக்கியாச்சு, மூடி வச்சாச்சு. குழம்பு இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா வந்திருக்கு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆமாம், ரைஸை நம்ம வடித்து நிமிர்த்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு பேக் பண்ணணும். டிஃபன் பாக்ஸில் ரைஸ் போட்டு குழம்பு ஊற்றி, இன்றைக்கி வந்து அதான் பாசிப்பயிறு குழம்பு, கேரட் பொரியல். கேரட்லாம் சாப்பிடவே மாட்டாங்க பாப்பா, இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் இல்லையா, ஆனால் சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி எப்படி வருதுன்னு பார்ப்போம். டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் எதாவது டிஷ்ஷஸ் இருந்தால் சொல்லுங்கள், நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கேரட் பொரியல் ஃபைனலாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.